गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, ஜெய வருஷம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 9:10 மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு
நாள் முழுவதும் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை, பஞ்சமி, சஷ்டி. பகல் 1 மணி வரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. யோகம் அமிர்த யோகம். துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று குருபார்வை பெறுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும்தான். நாளை தினம் அது 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 6ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் தொடர்பான சிறிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் உச்சம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே 7க்குடைய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. களத்திர ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. களத்திர காரகனாகிய ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் மிக அற்புதமாக காணப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வரவேண்டிய இடங்களிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். கையிருப்பு அதிகரிக்கும். புதிய சேமிப்புகளை துவங்குவீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கடன் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது அடைத்து விடுவீர்கள். 6க்குடையவன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது கடன் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளைய தினம் அந்த செவ்வாய் மாற்றமடைந்து 7ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறது. ஆகவே கடன் தொல்லை இருந்தால் அவற்றிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விடுவீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் அகலும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம். 4ஆம் இடத்தில் புதன் உச்சம். 5ஆம் இடத்தில் சனி உச்சம். இவை அனைத்தும் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் மிக கடுமையாக இருக்கும். விரயஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறதாகவே செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வரவுகளும் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். நல்ல செலவுகளாக மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளாக அவை இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கவே மாட்டேன்றான் பையன் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் குறப்பட்டுப்பாங்க. எப்போ பாரு வாட்ஸ்அப் இல்லைனாக்க எஃபி, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி கணினி தொடர்பான விஷயங்களிலேயே குழந்தைகள் கவனம் செலுத்துகின்றன. ஓடி விளையாடு பாப்பா என்று முன்பு சொல்லுவார்கள். பாரதியார் பாடலில் கூட அதை சொன்னால் ஓடி விளையாடு பாப்பா என்று. ஆனால் இப்போ யாரும் ஓடி விளையாடுறதே கிடையாது.
எல்லாம் வீட்டிலேயே உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே விளையாடிட்டு இருக்கு. அதனால் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் இல்லை குழந்தைங்களுக்கு. அந்த குறைகளெல்லாம் நீங்கும் விதத்திலே மிகச் சிறப்பாக சிறுவர் சிறுமிகளெல்லாம் இப்பொழுது அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு கொண்டுள்ள குழந்தைகளுக்கு இப்பொழுது அவர்களே பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், கோப்பைகள் கிடைக்கும். கல்வி பயிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஆரோக்கியமான ஒரு போட்டியும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக, குறிப்பாக இளைஞர்களுக்கு இது உற்சாகமூட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியில் உச்சம், 11ஆம் இடத்திலே குரு உச்சம், 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 2ஆம் இடத்தில் சனி உச்சம். மிகச் சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய முதலீடுகளை செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். முதலீடுகளில் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சில பொருளாதார நிபுணர்கள் உதவி செய்வார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் முதலீடுகளை செய்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக கணிதம், கணினி, நிதி இவை தொடர்பான தொழில்களிலே உள்ளவர்களுக்கு அதிக தொழில் வளர்ச்சி ஏற்படும். கல்வி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது துலா ராசிக்கு. ஆகவே அன்றாட கடமைகள், பணிகள், இன்றியமையாத பணிகள் எவை உண்டோ அவற்றை மட்டும் செய்து வருவது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாளைக்கும் அதன் மறுநாளும் சந்திராஷ்டமம், 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு, நாளைக்கும் மறுநாள். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக அதிக அளவிலே முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், கல்வி ஆர்வம் மிக சிறப்பாக இருக்கும். புதிதாக தொழில் துவங்கியவர்கள் இப்பொழுது அதிலே மிகச் சிறப்பான வளர்ச்சி காண்பார்கள். புதிதாக தொழில் துவங்குவதற்கு இது உகந்த நேரம். ஏற்கனவே செய்து வரும் தொழிலிலும் இப்பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதத்திலே சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8 6ஆம் இடம் சேர்ந்ததால் நன்மை. 6 10ஆம் இடத்தில் உள்ளதால் நன்மை. 12 12ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து நாளைய தினம் ராசிக்குள் வரப்போகிறது. 5 ராசிக்குள் வருகிறது. 5 12க்கு அதிபதியான செவ்வாய் நாளைய தினம் பெயர்ச்சி அடைகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது ஒரு சில ராசிகளுக்கு நன்மையை செய்யும். நாளைய தினம் செவ்வாய் பெயர்ச்சி அடைகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். பயணங்கள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் பயணங்கள், எதிர்பாராத பயணங்கள், அவசர பயணங்கள் போன்றவை எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனினும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 7 சந்திரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 12 குரு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. திருமண வயதில் இருக்கும் மகர ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்து திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் வெகு சுலபமாக நடந்து முடிந்துவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். பணிபுரியும் இடத்திலே பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. உற்றார் உறவினர் நண்பர்களுடனான நல்லுறவு வலுப்பெறுகின்ற ஒரு நாளாக, நல்லிணக்கம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு
மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மனதிலே உள்ள அச்ச உணர்வு நீங்கிவிடும். மனதிலே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள் மனதிலே இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்றது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5 குடைவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற பாக்யாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு நாளை நகர்கிறது. 9 குடைவன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறது. அது 10ஆம் இடத்திற்கு செல்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். முன்னேற்றம் ஏற்படும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. இன்னும் 2 மாத காலத்திலே அஷ்டமச்சனி முடியப் போகிறது. டிசம்பர் 16ஆம் தேதியோடு உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடைந்து விடும். ஆகவே அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்பொழுதே தெரிய ஆரம்பித்துவிடும். அதிக அளவில் நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களிநடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உமையவளின் துணைவனே உனை பணிந்தோம் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா,
இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. எமையாளும் ஒரு தெய்வம் நீதானே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பெற்ற சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மயிலையில் துவங்கி கைலை வரை செல்லவிருக்கும் இந்த புனித சிவத்தல யாத்திரை திருவண்ணாமலையிலே இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாரின் பெருமைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அவரது அடியவர்களின் பெருமைகளை இவ்விடத்திலே சொல்வது சால பொருந்தும் என கருதுகிறேன். தொண்டர்களின் பெருமையே இப்படி என்றால் தலைவரின் பெருமை எப்படி இருக்கும் என்று அனைவரும் யூகித்துக் கொள்ளலாம். அண்ணாமலையாரிடம் வந்து அவரை சரண் புகுந்து அவரின் அடியவர்களாக வாழ்ந்த தவச்சீலர்கள் நிகழ்த்தியுள்ள அதிசயங்களை பார்க்கும் பொழுது அண்ணாமலையாரின் பெருமை எத்தகையது என்பதை நாம் உணர முடியும். அவ்வாறு திருவண்ணாமலைக்கு வந்து அங்கே வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியார்கள், ஞானிகள், மகான்கள் இவர்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது ஈசான ஞான தேசிகர் என்னும் மகானை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். ஞான தேசிக பெருமான் என்பது இந்த மகானின் திருநாமம். இவர் பல மகான்களை நாடி சென்று அவர்களிடம் ஞானோபதேசம் பெற்றார். மடப்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், நாகப்பட்டினம் பொருள் வைத்த சேரியிலே வாழ்ந்த ஸ்ரீ உகந்தலிங்க பரமாச்சாரிய சுவாமிகள், உகந்தலிங்க ஞான தேசிகர் என்றும் அவரை சொல்வார்கள், சிதம்பரம் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் ஆகியோரையெல்லாம் நேரிலே சந்தித்து அவர்களின் சீடராக இருந்து பல ஞான மார்க்கங்களை பற்றியும் சிவானுபூதி பற்றியும் கசடர கற்றுத் தெளிந்து சிவதீட்சை பெற்று பல்வேறு இடங்களிலே சென்று அமர்ந்து சிவத்தியானம் செய்து கொண்டிருந்தார் ஞானதேசிக பரமாச்சாரியர். வேட்டவலம் என்னும் ஊருக்கு பக்கத்திலே பாக்கம் என்னும் இடத்திலே மலையில் உள்ள ஒரு குகை பகுதியிலே அமர்ந்து ஞானதேசிக சுவாமிகள் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே மாடுகளை மேய்ச்சலுக்காக விடுவதற்காக தனது மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஒருவர் வருவார். தினசரி அவர் அந்த பக்கம் வரும்பொழுது ஒரு சாமியார் குகையிலே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதை பார்ப்பார். இவருக்கு ஏதேனும் நாம் செய்ய வேண்டுமே என்று அவர் மனதில் தோன்றியது. அவரோ மாடு மேய்த்து கொண்டு அங்கே வருபவர். அவரிடம் என்ன இருக்கும்? பசுமாட்டிலிருந்து கறந்த பாலை எடுத்து ஒரு தூய்மையான சொம்பிலே அதை கொண்டு போய் சுவாமிகள் அருகிலே வைத்துவிட்டு வந்து விடுவார். சிறிது நேரம் கழித்து சுவாமிகள் தனது நிஷ்டையிலிருந்து மீண்டு கண் திறந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சொம்பிலே பால் இருக்கும். அந்த பசும்பாலை எடுத்து அந்த ஞானதேசிக சுவாமிகள் அறிந்து விடுவார். அறிந்துவிட்டு அந்த சொம்பை அங்கே வைத்து விடுவார். மாலை மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு மீண்டும் தனது ஊருக்கு, வேட்டவலம் என்னும் ஊருக்கு செல்லும் பொழுது அந்த பால் கொண்டு வைத்த அடியவர் அங்கு வந்து அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். மறுநாள் மீண்டும் மாடுகளை மேய்த்து கொண்டு அந்த பாக்கம் பகுதியிலே உள்ள மலை பகுதிக்கு வரும்பொழுது மீண்டும் பசும்பால் கறந்து கொண்டு வந்து அவர் எதிரே வைத்துவிட்டு சென்று விடுவார்.
அவரும் அந்த பாலை எடுத்து அருந்துவார். இவ்வாறு தினசரி ஒரு மகானுக்கு குடிப்பதற்கு பசும்பால் கொடுக்கும் ஒரு அருமையான ஒரு பணியை அடக்கமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தார் அந்த அடியவர். அந்த அடியவரின் பெயர் முத்துச்சாமி உடையார் என்பது. முத்துச்சாமி உடையார் என்பது அந்த அடியவரின் பெயர். அவர் இவ்வாறு தினசரி ஞானதேசிக சுவாமிகளுக்கு பால் கொடுக்கும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரது வீட்டிலே அவரது வீட்டை கட்டுவதற்காக, பழைய வீட்டை புதுப்பித்து பெரிதாக கட்டுவதற்காக பூமியை தோண்டி கொண்டிருந்தார்கள். பூமியை தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைத்தது. அந்த புதையலில் பார்த்தால் ஏராளமான தங்க காசுகள் இருந்தன, தங்க கட்டிகள் எல்லாம் இருந்தன. எதிர்பாராத விதமாக அவருடைய பூமியிலே இப்படி ஒரு புதையல் கிடைத்ததால் அவர் மகிழ்ந்து போனார். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். மிகப்பெரிய வீடு கட்டினார். பின்பு ஒரு நாள் ஊர் மக்களிடையே அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய செல்வம் வந்தது தெரியுமா என்று கேட்டார். மற்றவர்கள் அதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி உடையாரையா உங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் வந்தது என்று. இந்த மலையில் ஒரு சாமியார் தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நான் தினம் கொண்டு போய் பசும்பால் கொடுத்தேன், அந்த புண்ணியத்துடைய பலன்தான் எனக்கு இவ்வளவு பெரிய செல்வம் கிடைச்சது என்று அந்த முத்துசுவாமி உடையார் என்பவர் ஊர் மக்களிடம் சொன்னார். அவ்வளவுதான். மறுநாளே பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சொம்புல பசும்பாலை எடுத்துக்கிட்டு வரிசையா அந்த மலைப்பகுதிக்கு வர துவங்கி விட்டார்கள். ஒவ்வொருவராக வந்து இந்த தவம் செய்து கொண்டிருக்கும் ஞானதேசிகள் சுவாமிகள் முன்னால் வந்து, ஐயா நான் கொடுக்குற பாலை கொஞ்சம் குடிங்களேன், ஐயா நான் கொண்டு வந்திருக்கிற பசும்பால் குடிங்களேன் ஏன்னா மக்களுக்குள்ள ஒரே போட்டி. ஏன்னா எல்லாருக்கும் இவருக்கு பசும்பால் கொடுத்தாங்க, அதனால தான் நம்ம முத்துசாமி உடையார் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு, நம்மளும் இவருக்கு பசும்பால் கொடுத்தா நம்மளும் கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பால் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. பார்த்தா வரிசையாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு சொம்பை பசும்பாலை வைத்துக்கொண்டு அங்கே வரிசையில் நிற்கிறார்கள். இதை பார்த்த உடனே மனம் வேதனைப்பட்டார் சுவாமிகள். இது என்ன இது? நாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறோம், இவர்களெல்லாம் பொன்னும் பொருளும் வேண்டி நமக்கு பால் கொடுக்கிறார்களே, அதை அருந்தச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள், இது என்ன ஊர் இது என்று சொல்லி ஒரு நாள் இரவோடு இரவாக அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து விடுகிறார். திருவண்ணாமலையிலே வந்து ஈசான்ய லிங்கத்துக்கு எதிரே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சில நாட்கள் கழித்து வேட்டவலம் பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த ஞானதேசிக சுவாமிகள் என்பவர் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்து விட்டார், ஈசான்ய லிங்கத்துக்கு அருகிலே இருக்கிறார் என்னும் செய்தி அந்த வேட்டவலம் பகுதியிலே பரவியது. உடனே மக்கள் எல்லாம் அங்கேயும் வந்துட்டாங்க சொம்பு எடுத்துக்கிட்டு பாலோட. இவர் பார்த்தார், இது தொல்லை தாங்க முடியலையே, ஈஸ்வரா அண்ணாமலையாரே இதற்கு நீதான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். உடனே அண்ணாமலை வள்ளல் புன்னகைத்து கொண்டே, யாம் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று சொல்லி அவருடைய குறையை போக்குகிறார். மறுநாள் காலையிலே பார்த்தால் 2 புலிகள் அவருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றன. ஒன்று அண்ணாமலையார், மற்றொன்று உண்ணாமலை அம்மை. ஈஸ்வரனும் அம்பாளும் புலி வடிவிலே வந்து அந்த ஞானதேசிக சுவாமிகளுக்கு அருகிலே அமர்ந்து விடுகின்றனர். அதுக்கப்புறம் யாரும் வருவாங்களா பால் எடுத்துட்டு கிட்டக்க? அந்த சாமியார் பக்கத்தில் 2 புலி உட்காண்டிருக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் தூரத்திலே ஓடிடுறாங்க. ஆக அவருடைய தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் புலி வேடத்திலே வந்து அவருக்கு காவலாக 2 புறங்களிலும் அமர்ந்து கொண்டனர். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் ஞானதேசிக சுவாமிகள். அவர் ஈசான்ய லிங்கத்துக்கு அருகிலே அமர்ந்து அங்கேயே தவம் செய்து கொண்டிருந்ததால் ஈசான ஞானதேசிகர் என்னும் திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஈசான ஞானதேசிகர் பற்றியும் இன்னும் சில மகான்களை பற்றியும் திருவண்ணாமலையிலே உள்ள ஜீவ சமாதிகள் பற்றியும் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
விதியை வெல்வதற்கான அருமையான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயரன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி குங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. தேவிதான் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவளாக இருக்கிறாள். முன்னாலே ஒரு பாடலிலே பார்த்தோமே, பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் என்று சொல்லுவார். அப்படி தேவிதான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறாள். இந்த 14 லோகங்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படி 14 உலகங்களையும் தேவிதான் படைத்திருக்கிறாள். மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பெரிய மலைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள், கடல்கள், உலகத்தினுடைய அத்தனை விஷயம் யாரிடத்திலே எங்கே இருந்தது என்று சொன்னால் பராசக்தியினுடைய வயிறு என்று சொல்லுகிறார்கள். பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள், எல்லாவற்றையும் படைத்தவளாக அவள் இருக்கிறாள் என்ற தன்மை நமக்கு வந்துவிட்ட பிறகு நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? அவள்தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவளாக இருக்கிறாள். யார் பெரியவன் என்ற கேள்வி வந்தால் இறைவன் மட்டும்தான் இந்த உலகத்திலே பெரியவன், இறைவன் மட்டும்தான் இந்த உலகத்திலே நிரந்தரமானவன். நாம் எல்லாம் நாழிகை கணக்கிலே வந்து போகக்கூடிய சாதாரணமானவர்கள். ஆனால் நாம் என்ன சிந்தனையிலே இருக்கிறோம்? நாம் தான் உலகத்திலே பெரியவர்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே கல்பகோடி காலம் வாழப்போகிறோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எது உண்மை என்று கேட்டால் நாம் எல்லாம் நாழிகை கணக்கிலே வந்து போய்கொண்டே இருக்கிறோம். பராசக்தி மட்டும்தான் நித்தியமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி விருந்தினர் போல வந்து போகக்கூடிய நாம் எதை உணர வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அவளுடைய பெருமையை உணர வேண்டும். மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி என்று சொல்லுகிறாள். எல்லாவற்றையும் பூத்திருக்கிறாள் அவள்தான். அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது அவளுடைய குழலை பற்றி சொல்லுகிறார். எப்படி இருக்கிறதாம்? பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள். அவளுடைய பூங்குழலை வைத்தே பல தலங்களிலே தேவியினுடைய திருநாமங்கள் இருக்கிறது. மட்டுவார் குழலம்மை என்று ஒரு அருமையான நாமம் திருச்சிராப்பள்ளியிலே. ஞானப்பூங்கோதை என்று நாம் சொல்லுகிறோம் காளஹஸ்தியை பொறுத்த வரைக்கும். அவளுடைய அருமையான திருநாமங்களை சொல்லுகிற பொழுது குழலை பொறுத்தே இருக்கிறது. அப்படி நல்ல வாசனை மலர்கள் பொருந்திய குழலை, கேசத்தை ஒடிய பராசக்தியினுடைய திருவடியை நாம் எப்பொழுது பற்றி கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்கு அந்த ஞானம் சித்திக்கிறது. அந்த ஞானத்தை தருவதனாலே தான் அவளுக்கு ஞான பூங்கோதை என்று பெயர். ஞான பூங்கோதையினுடைய சன்னிதானத்திலேயே ஞான பூங்கோதையினுடைய அருமையான அந்த திருவடியை பற்றி கொண்டிருந்தார்கள். தேவக்கோட்டையிலே பெரிய மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான பெரியவர் அங்கே திருப்பணி செய்தார். அந்த திருப்பணியை செய்து சதாசர்வ காலமும் திருக்காளஹஸ்தியிலே ஆலயத்தை எழுப்பி திருக்குட நன்னீராட்டு விழா கண்டார். அங்கேயே எந்நாளும் எம்பெருமானை காளஹஸ்தி பெருமானை சிந்தித்து கொண்டே இருந்தார். கண்ணப்பன் எவ்வாறு அன்பு செய்தானோ அதுபோலே அன்பு செய்யக்கூடிய தன்மை உடையவராக அவர் இருந்தார். அவரை எல்லோரும் பெரிய மைனர் என்று சொல்லியே பழக்கப்பட்டார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த பண்பாளர் சிவராத்திரி அன்று தன் மனைவியை அழைத்தார். அழைத்து மனைவியிடத்திலே சொன்னார், 3ஆம் காலத்திலே சிவராத்திரியின் 4 கால பூஜைகளிலே 3ஆம் யாமத்தின் பொழுது மனைவியை அழைத்து சொன்னார், உன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை கழற்றி அம்பிகைக்கு சாத்தி விடு என்று சொன்னார். அவர்களும் மறுப்பேதும் சொல்லாமல் தன் கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை கழற்றி அம்பிகைக்கு சாத்தினார்கள். 4வது கால பூஜை நடக்கிறது. காலத்தி எம்பெருமானுக்கு அருமையான பூஜை நடந்து கொண்டிருக்கிற பொழுது சிவத்தோடு கலந்து போனார் என்று சொல்லுகிற வரலாற்றை நாம் சிந்திக்கிறோம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்று சொல்லுவாரே, அப்படி சிவத்தோடு கலந்து விட்ட வரலாற்றை இன்றைக்குமாக திருக்காலத்திலே நாம் பதிவு செய்திருப்பதை பார்க்கலாம். எதற்காக என்று சொன்னால் அவருக்கு அந்த ஞானத்தை பராசக்தி சிவராத்திரி என்று வழங்கியிருந்தாள்.
ஞான பூங்கோதையாக தேவி இருந்தாள். எது உண்மை, எது சத்தியம், எது நித்தியம், யார் நித்தியம் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்ற தன்மை மட்டும் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், இதுதான் விதி என்ற வாழ்க்கையை மாற்றக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் என்ற ஞானம் நமக்கு சத்தியமாக பிறந்துவிடும். நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம், நாம் எதையும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். எல்லாமே அவளுடைய திருவருளாலே தான் நடக்கிறது. சக்தி இல்லாமல் இந்த உலகத்திலே சிவத்தால் எதுவும் செய்ய முடியாது என்று தொடக்கத்திலேயே சௌந்தர லகரியிலே சொல்லுகிறாரே ஆதிசங்கரர். அந்த சக்தியை தான் நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன தெரிகிறது? கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே என்று சொல்லுவார். அந்த திருமேனியை யார் குறித்தபடி சிந்திக்கிறார்களோ, யார் இடையராத அன்பு செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை நிலை விளங்கியதாக இருக்கிறது. உண்மை நிலை விளங்கிவிட்டது என்று சொன்னால் அவளுடைய திருவருள் சித்தத்தாலே உலகம் நடைபெறுகிறது. மகாகவி பாரதி மிக அழகாக சொல்லுவானே, பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும். மூட நெஞ்சே 30 கோடி முறை உரைத்தேன், இன்னும் ஒழிவேன், ஏது நிகழினும் நமக்கேன் என்று. பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும். அவளுடைய திருவருள் சித்தத்தினாலே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திருவருள் சித்தத்தினாலே இயங்கக்கூடிய உலகத்திலே நாம் பராசக்தியை சார்ந்து விட்டோம் என்று சொன்னால் விதிக்கப்பட்டிருக்க விதியை கூட மாற்றித்தரக்கூடிய வல்லமை படைத்தவளாக அவள் இருக்கிறாள். ஆகையினாலே தான் அமாவாசை அன்றைக்கு நிலவு வரச் செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அவள் நமக்கு தந்திருக்கிறாள். அதில் இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவள் சொன்ன வார்த்தை, அவள் தந்த வார்த்தை, அவள் சன்னிதானத்திலே இருந்து சொன்ன வார்த்தை நிச்சயமாக மெய்ப்பிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. மெய்ப்பிக்கப்பட்டதினாலே தான் அவர் மனப்பூர்வமாக சொன்னார், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று சொன்னார். அவர் எது குறிக்கோளாக, எது வாழ்க்கையினுடைய குறியாக அவர் வைத்திருந்தார் என்று சொன்னால், அம்பாளுடைய சித்தந்தான் இதை சொல்ல வைத்திருக்கிறது என்பதிலே மிக்க தெளிவாக இருந்தார். மிக உறுதியாக அர்ஜுனன் சொல்லுவான், நீதான் கடவுள் என்று நான் உணர்ந்து கொண்டேன், ஆகையினாலே நீ எதை சொல்லுகிறாயோ அது நிச்சயம் உண்மையாக இருக்கும், அதை நான் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவான். அத்தகைய உறுதிப்பாடு மட்டும் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இது பராசக்தியின் சித்தம், இது பராசக்தியினுடைய சித்தத்தினாலே விளைகிறது என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் எடுத்துக்கொண்டு அந்த பாதையிலே பயணிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது நமக்கும் கிடைத்துவிடும். விதிமால் அறியா விமலன் புதல்வா என்று அருணகிரிநாதர் சொல்லுவாரே, அதுபோல அந்த விதி யார்? பிரம்மதேவன். அந்த விதி பிரம்மதேவனாக அங்கே சித்தரிக்கப்படுகிறான். பிரம்மதேவனுக்கே விதி என்ற ஒரு பெயரை மிக அழகாக அருணகிரிநாதர் சூட்டுகிறார். அவன் எழுதிய எழுத்து, அவன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பராசக்தியினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். பராசக்தி இடத்திலே திரும்ப திரும்ப இதைத்தான் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். விதியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில், தாயரன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரை. அந்த திருமேனியை குறித்த நாம் இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பாதையும் அந்த பராசக்தியினுடைய திருவடியையே பற்றி செல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் கட்டாயமாக நமக்குமாக ஒரு நல்ல பாதை கிடைக்கும். அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய அருமையான ஆனந்த பாதை, அந்த பாதை துக்கம் இல்லாத, சோர்வு இல்லாத, எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாத அருமையான பூப்பாதையாக அந்த பாதை இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? முழுமையாக அவளை சரணடைதல். ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே டோட்டல் சரண்டர் என்று சொல்லுவார்களே, அப்படி முழுமையான சரணாகதியை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய விதியையும் பராசக்தி சத்தியமாக மாற்றி தருவாள். அவளுடைய திருவடியை பற்றுவோம், ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம்
அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக பொன் பொருள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் விரும்பாதவா யாருமே இருக்க மாட்டான். நிறைய முறை சொல்லிட்டு இருக்கோம், குபேர சம்பத்து, லக்ஷ்மி சம்பத்து, இந்திர சம்பத்துன்னு. இந்த செல்வத்தை யார் விரும்பாதவா இருப்பா? அதனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறார். பொருள்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. இந்த எந்த ஒரு சாமானியனாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆகக்கூடியது இந்த பொன் பொருளால் தான். சாதாரண மனிதனை கூட வள்ளல்னு சொல்லுவான் ஒரே நிமிஷத்தில். கையில் பொருள் இருந்தால் வள்ளல் ஆகிடுவான். இதை பற்றி சொல்லும்பொழுது 2 விஷயம். தனம் நல்ல வழியில் வரணும், வந்த பணத்தை நல்ல விதத்தில் செலவழிக்கணும். ஒரு தனத்துக்கு எப்படி அழிவு வரும்னா, 1 தர்மம் செய்யாததால், 2 தவறான வழியில் செலவு பண்ணுறதுனால. ஒரு செல்வத்துக்கு 2 விதமான கெடுதி உண்டு. 1 அதை நம்ம சரியான வழியில் தர்மம் செய்யாமல் புதைச்சி வைக்கிறதுனால, அப்படியே நம்ம சேர்த்து வைக்கிறதுனால. இன்னொன்று தவறான வழியில் செலவு பண்ணுறதுனால. அதுதான் ஔவையாரும் சொல்கிறார், பாடுபட்டு தேடிய செல்வத்தை என்ன பண்ணுறாரு, புதைத்து வைக்கக்கூடிய கேடுகட்ட மானிடரேன்றார். அதனால் உங்களுக்கு கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பான்னு சொல்கிறார். அதனால் இந்த செல்வம் என்பது நம்ம தேக்கி வைக்கவும் கூடாது, ஓடக்கூடிய நதியாக இருக்கணும். ஆனால் அது எந்த விதத்தில் செல்லணும்னா தர்மத்துக்காக செலவிடணும். அதர்மத்துக்காகவோ தவறான வழியிலையோ சேர்த்த பணம் செலவழித்தால் அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும்னு சொல்லுவாள். அதனால் செல்வம் சேர்க்கிறதும் சேர்த்த செல்வத்தை நல்ல விதத்தில் செலவு பண்ணுறதும் யார் கையில் இருக்குன்னிங்கன்னா குபேரன் கையில் இருக்குது. குபேரன் என்பவன் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. குபேர பூஜைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா குபேரனை வேண்டாதவா யார் இருப்பான்? குபேர பூஜை எல்லாருக்கும் தெரியும். குபேரனை வழிபடாதவர்களும் கிடையாது. அழகாபுரி பட்டினத்துக்கு அதிபதியாக இருந்தவன், செல்வத்துக்கெல்லாம் செல்வமாக இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கையாண்டவன், நவநிதிக்குரியவன். அவருக்கு சங்கநிதி பதுமநிதிலாம் அவர் கூடயே இருந்தார். குபேரனோட அருள் பெற்றவர்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. சாதாரணமாக கடன் அடைக்க முடியாமல் போராடக்கூடியவர்களும், பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்கலைன்னு சொல்கிறவர்களும் இந்த குபேர பகவானை பூஜிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கடன் வாங்கிடுவா, அடைக்க முடியாது. அதே மாதிரி செல்வம் வரும், நிறைய உழைப்பா, நிறைய சம்பாதிப்பா, கடன் இருக்காது, ஆனால் சேர்மானமும் இருக்காது, உங்களுக்கு கடனும் இருக்காது, நில் பேலன்ஸில் போகும். அப்படி இருக்கவாலையும் பார்க்குறோம். அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கும் அந்த பணம் சேர்க்கணும்னு நினச்சா சேர முடியாமல் செலவிஞ்சு போயிடும். அதுக்கெல்லாம் இப்போ இந்த குபேர பகவானோட அருள் இருந்தால் இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் வாழ்க்கையில் வராது, வருத்தங்கள் வராது, தொல்லைகள் வராது, வியாதி வராது, கடன் வராது. எற்றராஜன்றதுனால செய்வினையை கூட போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலம் படைத்தவர். வட திசைக்கு அதிபதி குபேர பகவான், வடக்கு திசைக்கு அதிபதி. இந்த குபேரன் சிவபெருமானோட அருள் பெற்றவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கிட்ட பிரீத்தி உடையவர். உங்களுக்கு திருப்பதியில் சுவாமிக்கு குபேரன் தான் கடன் கொடுத்ததாக சொல்கிறார். அதான் பிரம்மா பத்திரம் எழுதினதாகவும் அரசமரம் திருப்பதியில் சாட்சியாக இருந்ததாகவும் உங்களுக்கு குபேர பகவானுக்கு குபேர பகவான் சுவாமிக்கு ஸ்ரீனிவாச சுவாமிக்கு பெருமாளுக்கு கடன் கொடுத்ததாகவும் திருக்கல்யாணத்துக்கு கடன் கொடுத்ததாகவும் சொல்லுவான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நிறைய வாழ்க்கையில் கடனும் இடர்பாடு உள்ளவர்கள் இந்த குபேர பகவானை ஜபித்தால் அனைத்து விஷயங்களும், அதாவது கடன், வருத்தம், கோர்ட்டு, வழக்கு, இது எல்லாமே விலகி சந்தோஷம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்வார். குபேரனை பூஜிக்கிறது ரொம்ப சுலபமானது, கடுமையான நியமனங்கள் கிடையாது. பௌர்ணமி காலங்களில் குபேரனை பூஜிக்கலாம், தொடர்ந்து 45 நாட்கள் ஜபிக்கலாம். இனிப்பு நைவேத்தியம் விசேஷம், இல்லை கல்கண்டு நைவேத்தியம் விசேஷம், கடன் அடையும். நல்லெண்ணெய் விளக்கேற்றி கிழக்கு முகமாக இருந்து 45 நாட்கள் ஸ்படிக மணியால் ஜபிக்கலாம். பலன் அற்புதமாக இருக்கும். நவரத்தின மணியாலேயோ ஸ்படிக மணியாலேயோ ஜபிக்கலாம். பலன் அற்புதமான பலன். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை எழுதிங்க. ஓம் யக்ஷாய குபேராய வைசரவணாய. எழுதினீங்களா? யக்ஷாய, ஓம் யக்ஷாய குபேராய வைசரவணாய தன தானியாதிபதையே தனதானியாதிபதையே தனதானிய சமிருதிமே தேகி தாபய ஸ்வாஹா. இந்த குபேர ஜபத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிதமான பலன் உண்டு. சாதாரணமாக வட்டி வியாபாரம் பண்ணுறவங்க, பணம் கொடுத்து வாங்குறவங்க, வங்கி சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க, ஃபைனான்ஸை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இவர்களும் இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணலாம். லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குபேரனோட அருள் கிடைத்தவர்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருளும் நல்ல முறையில் கிடைக்கும். மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணுவாள்.
கட்டாயம் நினைத்த காரிய சித்தியாகும். தனம் தேவைப்பட்டவர்களுக்கு தனம் கிடைக்கும், கடன் உள்ளவர்களுக்கு கடன் அடையும், எதிர்பார்த்த வழியில் பணம் கிடைக்கும், செல்வம் மென்மேலும் பெருகும், செல்வாக்கு பெருகும். இது ஒரு அற்புதமான ஜபம். தொடர்ந்து பண்ணுங்கள். காலை அல்லது மாலை எப்போனா பண்ணலாம். ஸ்படிகமணியால் ஜபிக்கலாம், படம் வைத்து இல்லை எந்திரம் வைத்து ஜபிக்கலாம். கட்டாயம் பலன் உண்டு. நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.